கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் சாப்பிட்டுவிட்டு இன்னைக்கு 60 நபர்களுக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் வழங்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இன்னைக்கு எப்படி இவர் கொடுக்கலாம்னு அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி கேள்வி கேட்கறாங்க. மக்கள் கேட்கிற கேள்வி எல்லாமே நியாயமான விஷயம் தாங்க. என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இறந்து போறாங்க நிறைய பேர். விவசாயம் பண்ணும்போது அறுவடை பண்ணும்போது பாம்பு கடிச்சு இறக்குறாங்க, கரண்ட் ஷாக் அடிச்சு இறங்குறாங்க. மரத்துல, அதாவது தேங்காய் மரம் பனை மரம் ஏறும்போது மரத்துல இருந்து மேல இருந்து கீழே விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஏன் எனக்கு தெரிஞ்சு கூட மோட்டார் போட்டு பம்பு செட்ல கரண்ட் ஷாக் அடிச்சு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு நிவாரண நிதி வழங்கப்படல. இன்னொன்னு கட்டுவரியன் பாம்பு கடிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாய அன்பர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நிவாரண நிதி 2 வருஷம் ஆகுது கொடுக்கல. இத மாதிரி மக்கள் கேள்வி வைக்கிறாங்க. மக்களுடைய கேள்வி நியாயமான விஷயம் தானங்க. எப்படி மக்களுடைய வரி பணத்தை இவர் தலா 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு இருப்பு தொகை கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கரெக்டான விஷயம் தான். இதை வச்சு இன்னைக்கு ஒரு அன்பர் காணொளி வெளியிட்டு இருக்கிறார். அவரும் ஒரு விவசாயி அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கேட்ட கேள்வியெல்லாம் நச்சுன்னு நறுக்குன்னு இருக்கு. அந்த கேள்விகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விவசாய குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு அரசு இந்த மாதிரி பண உதவி செய்யுதா? எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. அவன் கடன்ல சாகுறான், கடன் பிரச்சனையில மருந்து குடிச்சு சாகுறான், தற்கொலை செஞ்சு சாகுறான். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது, விவசாய குடும்பத்துக்கு இழப்பீடு ஏதாவது அரசாங்கம் கொடுக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி நியாயமான கேள்வின்னா, அவர் பேசின காணொளி இன்னைக்கு சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் கேட்ட ஒரு கேள்வியும் நச்சுன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு பதில் என்னன்ட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் மறக்காம சொல்லுங்க. இதோ அவர் பேசின காணொளி. அத்தை விவசாயி சொத்து போனா அவனுக்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இவ்வளவு வருத்தப்படுச்சு நம்ம தமிழ்நாட்டுல. கவலை வேற, ஐயோ வேற. நம்ம நாட்டுல எத்தனையோ விவசாயி விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி இறந்து போயிருக்காங்க. தேங்காய் பறக்க தென்னை மரத்துல மேல ஏறிட்டு கால் தவறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் நடு ரோட்ல நடு தெருல தான் நிற்கும் கடனால. அதை பத்தி பேச யாருமே அன்னைக்கு எல்லாம் இல்ல. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு அத்தனை பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேசுதிய. சட்டத்துக்கு விரோதமா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அதை மட்டும்தான் பேசுதிய. எத்தனை விவசாயி அவன் குடும்பம் நடு ரோட்ல நிக்கி. அன்னைக்கு இதை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசலாம்? பேப்பர்ல வந்திருக்கு. அத்தை விவசாயி சொத்து போனா அவனுக்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இவ்வளவு வருத்தப்படுச்சு நம்ம தமிழ்நாட்டுல. கவலை வேற, ஐயோ வேற.